ஹலோ, வெல்கம் பேக் டு யுவர் சேனல். அப்போ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என் பாப்பாவோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷனோட விலாக் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து ட்ரெஸ்அப் வந்து பண்ணி விட்டுட்ருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு ப்ளூ தீம் தான் எடுத்திருந்தேன். ஒரு ராயல் ப்ளூ தீமில் வந்துட்டு பண்ணிக்கலாம், அதாவது ஃபுல்லாக இல்லை, ட்ரெஸ் மட்டும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து தான் நான் வந்து புக் பண்ணியிருந்தேன் பாப்பாவுக்கு. அண்ட் எனக்கு வந்து நான் வந்துட்டு என்னோடய ஒரு ப்ளவுஸு சேம் இதே கலரில் இருந்தது. ஸோ அதை வந்து வியர் பண்ணிவிட்டேன். சாரீ வந்து என் சிஸ்டரோடது, அதை வந்து ஆஃப் சாரீ மாதிரி இது பண்ணி நான் வந்து போட்டுக்கிட்டேன். நிலா கிட்டே இருந்த ஒரு லாங் குர்த்தி வந்து ஆக்சுவலாக எங்கள் வெட்டிங்கோட குர்த்தி. ஸோ அதை வந்து போட்டுக்கிட்டான். ஸோ நாங்கள் வந்து பெருசாக வாங்கிக்கல, எதுக்கு ஒன் டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாப்பா தானே மெயின், அன்றைக்கி செலிப்ரிட்டி மேடம் தான். ஸோ அதனால் வந்துட்டு அவளுக்கு மட்டும் நாங்கள் வந்து வாங்கிட்டோம். அண்ட் எப்படி இருக்கு சொல்லுங்கள், நல்லா இருக்கா அப்படின்னு. ஸோ நான் வந்து ரொம்ப தேடி பார்த்து அவளுக்கு இது வாங்கினது. இதுக்கு வந்து ஷூவு அண்ட் ஹேர் போ வரும். என்ன ஒரே ஒரு குறைனா இந்த ஹேர் போ மட்டும் அவளுக்கு பத்தலை, டைட்டாக இருந்தது. ஸோ நான் வந்துட்டு சும்மா ஃபோட்டோவுக்கு மட்டும் நான் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கழட்டிட்டேன். ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர் கூப்பிட்டு பண்ணலான்ற பிளான்லாம் இருந்தது, இங்கே இருக்கிறவங்கள மட்டும். பட் என்னாச்சுன்னா அந்த டைமில் தான் இப்போ மழை வந்து 2 days முன்னாடிலாம் செம்ம மழை. எங்கள் ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி. யாரும் உள்ளேருந்து பெருசாக வெளியிலேருந்து உள்ளே பெருசாக யாரும் வர முடியாத ஒரு சுச்சுவேஷன்லாம் இருந்தது. சரி, ஸோ அந்த டைமில் நம்ம வந்துட்டு பந்தலுக்கெலாம் ஆர்டர் போட்டு அதுக்கப்புறம் திரும்ப மழை வந்து சொதப்பிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அப்படி தான் ஒரு ஃபங்க்ஷன் அப்படி ஆச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இதுவும் அப்படி ஆக வேணாம் அப்படின்றதுனால சரி ஓகே, நம்ம வந்து வீட்டுக்குள்ளே பண்ணலாம், மழை வந்தாலும் வரலனாலும் சொல்லிட்டு அப்படி தான் வீட்டுக்குள்ளே பிளான் மாறிடுச்சு. நாங்கள் மாடியில் பண்ணலான்ற பிளான்லாம் இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே பண்ணும்போது நம்ம ரொம்ப எல்லாரையும் கூப்பிட முடியாது இல்லையா, 10வது இடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிட்ட இருக்கிறவங்கள மட்டும் கூப்பிட்டோம். ஸோ கீழ் வீட்டில், பக்கத்து வீட்டில், அதுக்கப்புறமா அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆக்சுவலாக என் சிஸ்டரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் கொஞ்சம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து கடகடன்னு ரெடி ஆகிட்டோம். ஆக்சுவலாக பாப்பா வந்து எப்போவுமே சைலண்ட்டாக இருப்பாள். ஃபங்க்ஷன்னா மட்டும் என்னன்னே தெரியல. இதுக்கு முன்னாடி 20th டே ஃபங்க்ஷனுக்கும் அப்படி தான் நல்லா இருப்பாள். அந்த ஃபங்க்ஷன் அப்போ மட்டும் என்னன்னு தெரியல. அண்ட் இது வந்து என்னோடய வளைகாப்பு வளையல் இது எல்லாமே. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச வளையல்னே சொல்லலாம் இருக்கிறதுலே. ஸோ அதை வந்து போட்டுக்கிட்டேன் மேட்சிங்காக. ஸோ எல்லோ வித் ப்ளூ காம்போவில் போட்டுக்கலாம் அப்படின்னு. அண்ட் டெக்கரேஷன் வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து என் சிஸ்டர் பர்த்டேக்கு நாங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணும்போது இது பண்ணோம். அந்த டெக்கரேஷனும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பலூன் வாங்கி அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எப்படியோ போட்டு செஞ்சு வச்சாச்சு நாங்கள் அது. அண்ட் எங்கள் அம்மா வந்து பாப்பாவை பார்த்துக்கிற டைமில் நான் உட்காந்து மேக்கப் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா தண்ணிலாம் வந்து இந்த பக்கத்தில் கிரவுண்ட்லலாம் இன்னும் இறங்கவே இல்லை. இது வந்து ஜூஸ், எனக்கு நான்லாம் குடிக்கவே இல்லை. இந்த ஜூஸ்லாம் எப்படா செஞ்சீங்கன்னு நான் பார்க்குறேன். அண்ட் என்னோடய மேக்கப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக என்னோடய காஜல் வந்து என்னோடய ரொம்ப ஃபேவரட் காஜல், அது எங்கே போச்சுன்னே தெரியல. ஊரில் என் சிஸ்டர் ஃபங்க்ஷனில் மேரேஜில் வச்சது. அதுக்கப்புறம் அது எங்கே போச்சுன்னே தெரியல. ஸோ அது வேறு காணும். நான் நார்மல் மை தான் வச்சேன். அது ஒரு தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நான் ஐலைனர்லாம் போட்டு பல காலம் ஆயிடுச்சு. அண்டு நான் வந்து ஜெல் ஐலைனர் தான் யூஸ் பண்ணேன். அது எங்கே போச்சுன்னு எனக்கும் தெரியல. சரின்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தேன். இந்த ஹார்ட்டு தான் ஃபைனலி நம்ம வந்துட்டு செட் பண்ணி வச்சோம். ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கு ஒரு பெரிய கதை, பயங்கரமாக கடுப்பாகி ஒரு வழியாக செஞ்ச ஹார்ட்டு தான் அது. அது ஹார்ட்டுலாம் சொல்ல முடியாது, விடுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபைனல் லுக். நான் வந்து சாரியை வந்து கொஞ்சம் ஃப்ளீட் எடுத்து ஸ்கர்ட், ஐ மீன் ஆஃப் சாரி டைப்பில் வந்து வியர் பண்ணியிருக்கேன். வெல்கம்.
Welcome. Hello. Hi. Don't say. Welcome. மாமா தானே மாமா வெல்கம் பாப்பா பார்க்கலாம் வா பாப்பா பார்க்கலாம் வா அந்த பாப்பா പാപ്പാ ചേച്ചി നോക്കുന്ന കുട്ടീനെ ചേച്ചി നോക്കണ ഇല്ല ചേച്ചി നോക്കുന്ന കുട്ടീനെ எங்க செட்டாக வந்த நேரத்தில் എന്തിനാ പോവാ എന്തിനാ ഒക്കെ പേര് அவ்வளோ தானே இருக்கு വിളിച്ചോക്കൂ ഫാൻ ഓഫ് ചെയ്യൂ അങ്ങനെ കടത്തുന്നത് അങ്ങനെ അപ്പടി പടുത്തു വയ്ക്കുന്നത് പിടിക്കാതെ കാതില് പറയും കണ്ണു പറയും പന്ന് രേവന്ത് ഓട്ടോല വരുന്നേ ബൈക്ക് വണ്ടി എപ്പോഴെത്തിയില്ല ഒരു വരുമ്പോ പൊട്ടിക്കാം അതെങ്ങനെ ഇതാ അവര് വരുമ്പോ എടുക്കും பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம வந்து பேர் வந்து எல்லோரும் கேட்டுட்டு இருந்தாங்க என்ன பேர்னு. ஸோ ஃபைனலி நான் வந்து ரிவீல் பண்ணிட்டேன். நக்ஷத்ரா அப்படின்னு நான் பாப்பாவோட ஸோ
ஸோ பாப்பா பேர் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா பிறந்து 15 டேஸ்க்கு அப்புறம் எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க, என்னோடய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ நான் வந்து யார்கிட்டையுமே வந்து ஆக்சுவலாக ரிவீல் பண்ணவே இல்லை. பேர் வந்து நான் பேர் வைக்கும்போது சொல்கிறேன் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஃபைனலி வந்துட்டு இன்றைக்கி வந்து நான் ரிவீல் பண்ணியிருக்கேன். பாப்பாவுக்கு இந்த நேம் வைக்கிறதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து தமிழ் அண்ட் மலையாளம் 2 சைடுமே வந்து புரிகிற மாதிரியான ஒரு நேம் வேணும். ஃபுல் தமிழ் பேராகவும் இருக்கக்கூடாது, ஃபுல் மலையாளம் நேமாகவும் வேண்டாம். ஏன்னா காமனாக இருக்கட்டுமே, இப்போ தமிழ் பீப்புள்ஸ்க்கும் அது கேட்டால் ஓ இந்த நேம் நல்லா இருக்கே அப்படின்னு கேட்கணும். மலையாளத்துலேயும் இந்த பேர் வந்து இருக்கணும். அப்படி என்ன பேருன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு இது வந்து மைண்டில் ஓடிச்சு. ஸோ அப்படி தான் வந்து இந்த நேம் வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம். இதுக்கு வீடியோ ஆனே ஸோ என் தங்கச்சி வாங்கினதே எங்களுக்கு தெரியாது. அவள் வந்து சர்ப்ரைஸாக வந்து போட்டு விட்டா பாப்பாவுக்கு. அதான் கொஞ்சம் லைட்டாக ஷாக்கிங்காக இருந்தது எங்களுக்கு. வாங்க வாங்க வாங்க. ஹாய். வேணா அழுகு அப்புறம் ஐயோ இதை பண்ணுறதுக்குள்ள சமத்து போணுமா நம்ம? അപ്പഴാണ് യൂസ് ചെയ്യാൻ പറ്റുള്ളൂ. പെരുസായിരുന്നു വേഗം വേഗം നോക്കി എന്നെ കടുപ്പിച്ചു മുത്തു മുത്തു അപ്പൊ നോക്കണം. ആർട്ടല്ല അതുകൊണ്ട് അറിയൂല. ഇപ്പത്തെ என்ன எப்படி பாக்குற உன்ன? பட்டாணி, வெல்லம்,
அந்த பாப்பாவோட பெட்ல கட்டணும். பாப்பாவோட பெட் கொண்டு வாங்க. குட்டி தேவூட்டி எடுத்தோ என்ன கட்டணும் வேணே ஸோ இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு நாங்கள் வந்து இப்போதான் உட்காந்தோம். சரி கையோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து காட்டலாமே அப்படின்னு. ஸோ நான் வந்துட்டு ஒன்னொன்னா உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாப்பாக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கிரைல இருந்து என் சிஸ்டரோட ஃப்ரெண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் அதோட வீடியோ கிளிப்பிங் இங்கே வந்து போடுறேன் பாருங்க. அவளுக்கு ட்ரெஸ் வந்து நாங்கள் போட்டு விட்டேன், இப்போ என் கையில் இல்லை, அதனால தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஸோ அவங்க வந்துட்டு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ வாங்கிட்டு என்னடா இவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய பிளாங்கெட் ரொம்ப சூப்பரா இருக்கு. பட் இவ்வளோ ட்ரெஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஹூடி வரும், அந்த போடுற மாதிரி. இந்த நல்லா கொஞ்சம் திக்கா இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு இந்த இது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெஸ் செட்டு தான். ஓகே, நான் இப்போ கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மி பண்ணிட்டேன். ஐயோ இவ்வளோ பிரைட்னஸ். ஓகே இப்போ பாருங்க, தெரியுதுங்களா? நல்லா இருக்குல்ல? இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஃபோனில் எப்படின்னு தெரியல, பட் நேரில் ரொம்ப க்யூட் பிரிண்ட், நல்லா இருக்கு. கிளாத் ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ராக், எனக்கு ஃப்ராக் ரொம்ப பிடிக்கும், ஏன்னு தெரியல. இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ராக், அதுவும் இதெல்லாம் நடக்கும்போது போடும்போது தான் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஸோ மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்ஸ், இதெல்லாம் இப்போ போட்டுடலாம், நம்ம போட்டு நல்லா அடித்து எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து செட், அதுக்கேற்ற செட்டு வந்து இருக்குது. அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாட் டைப் ஜப்லா அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அது. ஸோ நல்ல பிரிண்ட். ஆக்சுவலாக எனக்கு இதெல்லாம் எப்போ போடுவேன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி ஒன்று ஒன்று போட்டு செம்மையாக இருக்கும். இதெல்லாம் பார்க்க அழகாக இருக்கும். அண்ட் இது ஒரு க்யூட் பிரிண்ட்டு பார்த்தீங்களா? ஸோ இதுவே க்யூட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து வெளியே போடும்போது போட்டுக்கலாம், வந்து வீட்டிலலாம் போட்டுக்கலாம் அந்த மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் இதுவுமே எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க. ஸோ இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப என்னோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ செம்ம க்யூட்டாக இருக்குது. இந்த ஒரு போவ்லாம் வச்சு ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் பாப்பா நடக்கும்போது அந்த மாதிரி நல்லாயிருக்கும். பட் இது வந்து எத்தனை மந்த் பேபி இது? 6 to 12 months. ஓகே, அப்போது 6 months பேபிக்கெலாம் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ போட்டுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாப்பாவுக்கு. ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் போடுறதுக்கு. இதெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி. அப்புறம் கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என் தம்பி வந்து கொடுத்தான். ஆக்சுவலாக நாங்கள் பார்க்கல, அதுக்கப்புறம் இப்போ தான் நோட் பண்ணோம். அவன் வந்து க்யூட்டாக இதை வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறான். பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கொலுசு வாங்கிட்டு வந்திருக்கிறான். எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? ஆனால் இப்போ பாப்பாவுக்கு பெருசாக இருக்குது. அண்டு இது வேற கொண்டு வந்திருக்கான். ஸோ மருந்தெல்லாம் கொடுக்கலாம் போல் அந்த மாதிரி. இப்போ யூஸ் ஆகாது, இன்னும் கொஞ்சம் போனாலாம் யூஸ் ஆகும். ஸோ இல்லை ஞாபகார்த்தமாக கூட எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இது வந்து என் தம்பிங்க 2 தம்பிங்களும் எனக்கு வந்து சேர்ந்து கிஃப்ட் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸும் கொண்டு வந்துருந்தாங்க, இந்த 2 ட்ரெஸ்ஸு. ஸோ இது வந்து கேஷுவலாக போடுற மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு. கொஞ்சம் பெருசு, எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு வயசு பாப்பாவுக்கு அந்த மாதிரி நினைக்கிறேன். அண்ட் இது ஸோ அவங்க 2 பேரும் ஆசையாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது இல்லாமல்
இதில் கொஞ்சம் கிஃப்ட் இருக்குது. ஸோ இது வந்து பாப்பாவோட அப்பா கிஃப்ட் பண்ணார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு சீட்டு போட்டிருந்தோம். அதாவது இனிஷியல் பேமெண்ட் பண்ணி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அந்த இனிஷியல் பேமெண்ட் பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் நாங்கள் மந்த்லி பேலாம் பண்ணலை, அது அப்படியே மறந்துட்டோம். சரி ஓகே, அடுத்த மாதம் வேறு கமிட்மெண்ட் இருக்கனால அதை அப்படியே விட்டுட்டோம். சரி அது அப்படியே அந்த இனிஷியல் பேமெண்ட்டோடு இருக்கே, அதை எடுத்துடலாம், இப்போதைக்கு நம்ம அதை கண்டினியூ பண்ணுற பிளான் இல்லைன்னு சொல்லி நம்ம அதை வந்து எடுத்துட்டோம். ஸோ அது சரி எடுக்கிறத பாப்பாக்கே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்தோம். ஏன் இதை வந்து நிலா எடுத்திருக்கான் அப்படின்னா, இதில் வந்து ஸ்டார் இருக்கும். ஸோ பாப்பாவோட பேர் ரிலேட்டடாக இருக்குது. பாப்பாவோட பேர் தான் நட்சத்திரா. ஸோ அதனால் இதே வந்து எடுத்துட்டான். அடுத்து இதில் என்னது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலுசு. இது வந்து யாருதுன்னு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட தம்பி ப்ரெசென்ட் பண்ணானது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் முத்து வச்சு அந்த மாதிரி வரும். நல்ல பிளாக் டாட் மாதிரி, சாரி முத்து இல்லை, டாட் வச்சு. இது வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி. இதுவும் கொஞ்சம் பெருசானால் தான் போட முடியும். ஓகே, இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா என் தங்கச்சியோட மாமியார் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாப்பாவுக்கு வந்து கம்மல் நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். இந்த கம்மல். ஸோ பாப்பாவுக்கு வந்து காது குத்தி இந்த கம்மல் போடலாம் அப்படின்னு பிளான். நாங்கள் ஆக்சுவலாக கம்மல் தான் நிலா வந்து எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தான். அப்புறம் இவங்க ப்ரெசென்ட் பண்ணதால சரி நம்ம வந்துட்டு பைடா பைடா. ஸோ நாம் வந்துட்டு இதுவே வந்துட்டு போடலாம் அப்படின்னு இருக்கிறோம். கையோட கொலுசையும் காட்டிடுறேன். ஸோ இது வந்து கொலுசு அவங்க கொடுத்த. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது இது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஒட்டியானும் ரொம்ப ஜெல்னு நல்லா இருந்தது. பட் என்ன சொல்கிறது, இது வந்து நடக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். படுக்கும்போது பாப்பாவுக்கு வந்து குத்துறதால நாங்கள் வந்து அப்பப்போ ஒகேஷ்னலாக வந்து போட்டு விடுவோம். ஸோ உங்களுக்கு வந்து வச்சு காட்டினேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக எடுத்தது இது, இந்த கிளிப்பு. ஸோ நல்லாயிருக்கு இல்லையா. அண்ட் அதே மாதிரி கொலுசுமே அப்பா அம்மா தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பாப்பாவுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் அந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சி வந்து வாங்கி கொடுத்துருந்தது. ஸோ ரொம்ப நல்லா சிம்பிளாக அழகாக இருக்குது. பாப்பாவுக்கு வந்து கை வந்து நசுங்காது, குத்தாது அந்த மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பா பார்க்க வரும்போது கொண்டு வந்திருந்தாங்க. அதனால தான் இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டோம். இது யூஸ் பண்ணலை, நெயில் கட்டர் மட்டும் யூஸ் பண்ணியாச்சு. இது வந்து முடியெலாம் வந்த பிறகு தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு, அதனால் நான் இதை யூஸ் பண்ணலை. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அம்மோட ஃப்ரெண்டு தான், என் சிஸ்டரோட ஃப்ரெண்டு. இதுவும் ப்ரெசென்ட் பண்ணாங்க. இவங்களும் வந்து பாப்பா பார்க்க வந்தப்போ ப்ரெசென்ட் பண்ணது. சரி இப்போ தான் எடிட் பண்ணும்போது இதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. சரி இதையும் வந்து ஷேர் பண்ணேன். இதெல்லாம் வந்து எப்போ பல்லு வந்து எப்போ பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ சவ சிரிப்பாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கீழ் வீட்டு அக்கா வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. இது கூட ஒரு டாப்பும் வரும். ஸோ அதுக்கு டாப் வந்து இது வரும். இது இப்போவே அது கரெக்டாக இருக்குது போல், பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா இருக்குல்ல எவனா குட்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சியோட நாத்தனார் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. என் தங்கச்சி குரூப் போனப்போ கொடுத்து விட்டுட்டு இருந்தாங்க. இது நூர்த்தி. மட்டேது டால் மாதிரி இருக்குல்ல, இது செம க்யூட்டாக இருக்குது.
இது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நாள் வந்து நான் பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் தயவு செஞ்சு நான் பண்ணுற மாதிரி ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நாள்லாம் வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்காதீங்க. பயங்கரமாக சொதப்பும். ஒரு 1 வீக் முன்னாடியாச்சும் ட்ரை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். ஏன்னா இப்போ என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டேக் வந்தால் டக்குன்னு மாற்ற முடியல. அதுவும் நைட்டு வந்து கொண்டு வந்தான். ஸோ என் ஃபேஸ் பார்த்திங்கன்னா அது செம்ம கடுப்பில் தான் இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா சரி ஓகே லேட்டாக கொண்டு வந்தால் ஓகே, பட் நான் சொன்ன விதமே அந்த விதத்தில் கொண்டு வரல. நான் வந்து ஸ்டிக்கர் டைப்பில் கொண்டு வர சொன்னேன். பட் அவன் வந்து A3யில் கொண்டு வந்தான். ஸோ ரொம்ப குட்டியும் ஆகிடுச்சு. நான் தான் யோசித்தேன், ரிவீல் பண்ணும்போது கண்ணுக்கே இது தெரியாதேடா அப்படின்னு கேட்டேன். ஸோ வேறு வழி இல்லை, இதை வச்சு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சரி அட்லீஸ்ட் இதை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் அனபாண்டில் பேர் தான் அது. பட் கார்ட்போர்டு வந்து ஒட்டவே இல்லை அதில். அது ஏன்னு தெரியல. நான் நினச்சேன் எதுவாக இருந்தாலும் ஒட்டும் அப்படின்னு. பட் அது வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் ஒட்டவே இல்லை. ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கடுப்பாகி நான் தூக்கி போட்டு போயிட்டேன். ஒன்றுமே தேவையில்லை, பேரை மட்டும் வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு எதனா பண்ணிக்கலாம், பலூன் மேலே ஒட்டிட்டு அதை உடச்சி ரிவீல் பண்ணிக்கலாம் அப்படிலாம் யோசித்தேன். அப்புறம் மார்னிங் தான் என் தங்கச்சியும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து சரி A4 ஷீட் வந்து சைடில் கவர் பண்ணலாம், அது வந்து வெயிட் இல்லை, ஸோ ஏதாச்சும் டபுள் டேப் போட்டு ஒட்டிக்கலாம் இல்லை கம் போட்டு ஒட்டிக்கலாம்னு. சரி ஓகே அந்த ஐடியாவாச்சும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு சார்ட் எடுத்துகிட்டு சைடில் ஒட்டி அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபுல்லாக உள்ள அந்த பபிள்ஸ்லாம் போட்டு தெர்மாக்கோல் பால்ஸ்லாம் போட்டு ஒரு வழி பண்ணிட்டோம். இது வந்து கார்ட்போர்டு எதுக்குன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து ஸ்டிக்கராக பிரிண்ட் எடுக்கலை. ஸோ அதனால் வந்து அதில் ஒட்டுற மாதிரி ஆயிடுச்சு. பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்ல, அதனால் நான் தான் என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. என்னடா இது இப்படி ஆகிடுச்சு, சொதப்பிடுச்சு அப்படி. ஏன்னா 1 வீக் முன்னாடி தான் இந்த மாதிரினா நம்ம அடுத்து வேறு எதாவது ஐடியா பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி இது இப்போது கடையும் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, இருக்கிறத வச்சு தான் பண்ணணுன்ற நிலமை. சரின்னு சொல்லிட்டு அந்த இதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். போதும்போது ஒட்டி டைம் காஞ்சிரும். தள்ளி எடு. ஸோ நான் சொன்ன கார்ட்போர்டு வந்து இது வந்து சைடு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒட்டி இருந்தால் அழகாக கரெக்டாக இருந்திருக்கும். பட் இது வந்து ஒட்டவே இல்லை நான் பிளான் பண்ண மாதிரி. இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல அவங்களுக்கு. பட் மேபி ஃபோம் போர்டு ஒட்டி இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். நான் அதை தான் வாங்க சொன்னேன், பட் அது எங்கேயுமே கிடைக்கல. ஸோ மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பலூன் வந்து ஊதிட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லாமே நம்மளால் ஒரே டைமில் பண்ண முடியாது சொல்லிட்டு எல்லாருமே வேலையை வந்து பிரித்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அம்மா வந்து பாப்பாவை பார்த்துட்டு நாங்கள் வந்து இதை ஊட்டிட்டு அதுக்குள்ளே வந்து அவள் அழுதுட்டா பசிக்குதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து அந்த வேலையை வந்து நீலாம் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டான். சரி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஸோ அவன் கொஞ்சம் நேரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப கண்டினியூ பண்ணேன். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிட்டேன். இது வந்து ஒரு ஹார்ட்டு சொல்ல முடியாது, ஒரு ப்ரோக்கன் ஹார்ட். இது கொஞ்சம் காமெடியாக தானே இருக்குது. இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பாப்பாவோட பேர் எப்படி இருக்குன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த பேர் வச்சுருக்க ரீசன் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நேம் அம்பிலி அண்ட் என் ஹஸ்பண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா நிலா. ஸோ நிலா பிரியன். அண்ட் எங்கள் 2 பேரோட நேம் மீனிங் என்னென்னா மூன் தான். ஸோ அதனால் சரி அதுக்கேற்ற மாதிரி ரிலேட்டடாக வந்துட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு அப்படி தான் வந்து இதை வச்சோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. அந்த பேர் ரொம்ப திருப்தியாக இருக்குன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கிலீஷ் நேம்ஸ் அந்த மாதிரி கேர்ள் பேபினா இங்கிலீஷ் நேம்ஸ் வேணாம், பாய் பேபினா மாடர்ன் நேம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தது எனக்கு. அண்ட் பாய் பேபியாக இருந்தால் என்ன பேர் வச்சுக்கலாம்னா அயான் அப்படின்னு வச்சுக்கலான்ற ஒரு ஐடியா இருந்தது. சரி இப்போ கேர்ள் பேபின்னா நக்ஷத்ரா அப்படின்னு வைக்கலாம் அப்படின்னு நக்ஷத்ரா பிரியன் அப்படின்னு. ஸோ நிலா பிரியனோட பிரியன் அந்த இது வந்து எடுத்துக்கிட்டோம். நிலா வந்து எடுத்துக்கல. சரி ஆல்ரெடி ஒரு நிலா இருக்குது, அதனால் வந்து நக்ஷத்ரா நிலா வேணாம், நக்ஷத்ரா பிரியன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து
அப்படி தான் நான் வந்து முடிவு பண்ணேன். ஸோ முழுக்க இது நான் சூஸ் பண்ணது இந்த பேர், வேறு யாரும் சூஸ் பண்ணல, நான் தான் இது வந்து சஜஸ்ட் பண்ணேன். அவனுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் சரி ஓகேன்னு ஃபைனலைஸ் வந்து பண்ணியாச்சு நம்ம. ஸோ பேர் எப்படி இருக்குன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பை பை.